ஸ்ரீகாந்தன் புஷ்பராணியாகிய நான் 40 வருட காலமாக வகித்து வருகின்றேன். எனது காணியை வைரோலடியில் முன்பள்ளி ராமாவதி சங்கம் சகல இயங்கியிருந்தது. 96, 97 எல்லாம் இதிலேயே தான் இயங்கியிருந்தது. அதுக்கு பிறகு 2000 ஆண்டு நாங்கள் உள்குடியேற்றம் இடம்பெயர்ந்து போய் வந்ததற்கு பிறகு இயக்கம் இந்த காலத்தில் இயக்கம் என்னட்டை காணி பிடிக்கவில்லை. ஒரு சிலர் எனது காணியாடாத்தாக பிடித்து அதில் ஆடியஸ் அமைக்க போகிற நாங்கள் பிரச்சனை எடுத்துக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் அதில் ஒரு ஹோட்டல் அமைத்து முன்பள்ளி அதில் போட்டு இயங்கி வந்தவே. அப்போ எனது கணவர் ஒரு சிறு துண்டு அன்பளிப்பாக தற்காலிகமாக அதில் நடத்துமாறு சொன்னவர். கடைசியாக எனது கணவர் வருத்தமாக கொண்டு போய் கொழும்பில் வைத்திருந்த காலப்பகுதியில் நானும் எனது பிள்ளைகளும் இல்லாத நிலையில் பொது நோக்கு மண்டபம் கட்டி பிரச்சனை எடுத்து வேலி போட வந்த இடத்துல நான் வேலி ஒன்றும் போட விடாமல் இருக்கேன். இப்போ பிறகு மீள்குடியேற்றம் நான் அந்த காணிக்கில் இருக்கேன். இதுக்குள்ள எத்தனையோ பேர் வைரோலடியில் போட சொல்லியும் இல்லைன்னு சொல்லி அதுக்குள்ளே போட்டு கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு ஆடியஸ்காரர் போய் கோர்ட்ஸில் வழக்கு போட்டு தங்களுக்கு 1 ஏக்கர் காணியும் மிச்ச காணியாக வாக்கு கொடுக்குமாறு சொல்லி இருந்தும் 3/4 ஏக்கர் காணியாக வைக்கிற பட்சத்தில் இப்போ வழக்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துருக்கக்கூடியதாக கட்டிடம் அமைத்துக்கின்றிருக்கிறார்கள். எனக்கு வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் தரையில்லை. வீடு உள்ளவைக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்கணும். பின்னுக்கு வீடு இருக்கக்கூடியதான் முன்னுக்கு வீடு கொடுத்துருக்கணும். ஆனால் நான் கணவனையும் இழந்து என் மகளோட புருஷனும் இல்லை, மகளையும் பிள்ளையும் பற்றி நான் தான் பார்த்துக்கின்றிருக்கிறேன். விடிய காலம் சந்தை போனால் பொழுதுபட 7 மணிக்கு தான் முடியும். இவ்வளோ காலம் சந்தையை கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைகளை வளர்க்கணும். எந்த காணியை விட்டு என்னையும் என்ற பிள்ளைகளையும் வெளியேற்றலாம் தன் குறிக்கோளம் இருந்து பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டு கண்டிருக்கிறேன். இது ஏஜியே எனக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யறதில்லை. கரண்ட்டுக்கு போய் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏதாவது சமூகத்தி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். வீட்டு திட்டம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். நான் கொண்டு போய் சைன் பண்ணி தர மாட்டேன். நம்ம இது வரைக்குமே எந்த ஒரு உதவியுமே எனக்கு செய்யலை. என்னுடைய காணியம் பிடிச்சி அதுக்குள்ள கட்டடம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நீதி நியாயம் தேவை. நான் அவைக்கு இல்லைன்னு சொல்ல எல்லாரும் காலை இருந்தாலும் அவை முன்னு கட்டடம் கட்டிட்டோம். அவையோட நான் வாதாட விரும்பல. எந்த பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருக்கணும். எனக்கு வேறு எந்த ஒரு கிராமத்திலும் காணி இல்லை. ஆனபடியால் எனக்கு நியாயம் கிடைக்க வேணும். என்ற பிள்ளைகளுக்கு ஒரு துணி காணி என்னாலும் அதில் மீதி தரணும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை வருஷமாக இருந்து நான் 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கணும் இருக்கிறேன். ஏஜியிட்ட போனால் அவ்வளோ சனத்துக்கு முன்னுக்கு இதில் கூட்டம் வைக்க வந்தவர் அவ்வளோ சனத்துக்கு முன்னுக்கு என்ன கூப்பிட்டு இந்த இவா பாருங்க இந்த அம்மாவை இவா தான் இந்த கட்டடத்தை உடைத்தவா அதில் உடைஞ்சு போன கட்ட